ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மற்றும் சீனாவின் பொருளாதாரத்தை நசுக்குவோம் என அமெரிக்கா குடியரசுக் கட்சியின் எம்பி லிண்ட்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த ட்ரம்ப் பல முயற்சிகளை எடுத்தும் பலன் அளிக்காததால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்துவதற்காக அந்நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 80% சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய 3 நாடுகள் வாங்குகின்றன. இது புட்டினின் இராணுவத்தை இயங்க வைக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்தார்.